ட்ரெஸ்ஸை ஃபர்ஸ்ட் கிளான்ஸில் பார்த்தா ஒரு எலிகன்ட் ஒயிட் கவுன் மாதிரி தான் தெரியும். ஆனால் டிசைனர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தா இது ஒரு மாஸ்டர் கிளாஸ். டிசைனர் அமித் அகர்வால் 20 வருஷம் பழமையான லக்னோ சிக்கன்காரி சாரியை எடுத்து அதை பாடி ஹக்கிங் ஸ்கல்ப்சுரல் கவுனாக மாற்றிருக்காரு. பொதுவாக சிக்கன்காரி சாஃப்டாக ஃப்ளோயியாக இருக்கும். ஆனால் இங்கே அதே டெலிகேட் ஃபேப்ரிக்கு ஸ்ட்ரக்சர்டு கார்சட் ஷேப் கொடுத்து ட்ரெடிஷ்னல் ஃபியூச்சரிஸ்டிக் கவுச்சராக மாற்றிருக்காரு. மேலே கிளாசிக் இந்தியன் எம்ப்ராய்டரி, கீழே மாடர்ன் சில்அவுட். இந்த கான்ட்ராஸ்ட் தான் இந்த டிசைனோட ரியல் பியூட்டி. இதோட கோர் ஐடியா சஸ்டைனபிலிட்டி. பழைய ஹைலூம் டெக்ஸ்டைலை வேஸ்ட் ஆக விடாமல் ஹை ஃபேஷன் மாஸ்டர் பீஸாக ரீஇன்வென்ட் பண்ணியிருக்காரு. இந்த லுக்கு ஸ்டைலிஸ்ட் அமீர் பட்டேலுக்கு ஒரு கிரெடிட் கொடுக்கணும். ஹெவி ஜுவல்லரி யூஸ் பண்ணாமல் புல்காரியோட மினிமல் டைமண்ட் பீசஸ் மட்டும் செலக்ட் பண்ணதால நம்ம அட்டென்ஷன் ஃபுல்லாக கவுனோட சில்அவுட் அண்ட் எம்ப்ராய்டரியிலேயே இருக்குது. இந்த ட்ரெஸ்ஸை ஃபர்ஸ்ட் கிளான்ஸில் பார்த்தா ஒரு எலிகன்ட் ஒயிட் கவுன் மாதிரி தான் தெரியும். ஆனால் டிசைனர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தா இது ஒரு மாஸ்டர் கிளாஸ். டிசைனர் அமித் அகர்வால் 20 வருஷம் பழமையான லக்னோ சிக்கன்காரி சாரியை எடுத்து அதை பாடி ஹக்கிங் ஸ்கல்ப்சுரல் கவுனாக மாற்றிருக்காரு. பொதுவாக சிக்கன்காரி சாஃப்டாக ஃப்ளோயியாக இருக்கும். ஆனால் இங்கே அதே டெலிகேட் ஃபேப்ரிக்கு ஸ்ட்ரக்சர்டு கார்சட் ஷேப் கொடுத்து ட்ரெடிஷ்னல் ஃபியூச்சரிஸ்டிக் கவுச்சராக மாற்றிருக்காரு. மேலே கிளாசிக் இந்தியன் எம்ப்ராய்டரி, கீழே மாடர்ன் சில்அவுட். இந்த கான்ட்ராஸ்ட் தான் இந்த டிசைனோட ரியல் பியூட்டி. இதோட கோர் ஐடியா சஸ்டைனபிலிட்டி. பழைய ஹைலூம் டெக்ஸ்டைலை வேஸ்ட் ஆக விடாமல் ஹை ஃபேஷன் மாஸ்டர் பீஸாக ரீஇன்வென்ட் பண்ணியிருக்காரு. இந்த லுக்கு ஸ்டைலிஸ்ட் அமீர் பட்டேலுக்கு ஒரு கிரெடிட் கொடுக்கணும். ஹெவி ஜுவல்லரி யூஸ் பண்ணாமல் புல்காரியோட மினிமல் டைமண்ட் பீசஸ் மட்டும் செலக்ட் பண்ணதால நம்ம அட்டென்ஷன் ஃபுல்லாக கவுனோட சில்அவுட் அண்ட் எம்ப்ராய்டரியிலேயே இருக்குது.